ஹாய்! இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் சாப்பாடு கட்டினேன். ஏன்னா, அவர் சீக்கிரமாக போனதுனால அவருக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கேரட் ரைஸ் பண்ணிவிட்டு கொடுத்து விட்டுட்டேன். சரி பசங்க ஸ்கூல் போட்டு அவங்க பொறுமையாக கொடுத்துக்கலான்றதுக்காக நான் பொறுமையாக தான் பண்ணியிருந்தேன். அவர் மார்னிங்கே சிக்கன் வாங்கி கொடுத்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சிக்கன் குருமா வச்சிடலாம் பசங்களுக்காக. இது ஈஸியாக, சிம்பிளாக டக்குன்னு முடிச்சு கொடுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஆகும், முடிச்சிடலாம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அது கூட வந்து மிளகு, சீரகம், சோம்பு இது 3ம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சும்மா ரஃப் பண்ணி வச்சது போட்டால் போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் நைட்டுக்கும் சேர்த்து வச்சதுனால கொஞ்சம் நிறைய போட்டேன். வெங்காயம், தேங்காய், தக்காளி இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. மூடி போட்டு கொஞ்சம் வதக்குனிங்கன்னா டக்குன்னு ஆகிடும். நமக்கு வேர்த்து தண்ணி கொட்டுறதில்ல டக்குன்னு ஆகிட்டோன்னா கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடிக்கணும். ஆனால் நான் ஆற வைக்கல. ஏன்னா வந்து எனக்கு டைம் ஆகிட்டே இருக்குது. எனக்கு பசங்களுக்கு அந்த டைமுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும். அதனால் வந்து நான் வந்து ஆற வைக்கவே இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சேன். அரைக்கும் போதே ஒரு மாதிரி மூடி கைண்டிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் அரைக்கும் போது பார்த்து உஷாராக பண்ணுங்கள். குக்கரில் மறுபடியும் எண்ணெய் விட்டு பட்டையிலலாம் போட்டுட்டு கூட கொஞ்சமாக பேருக்குன்னு கொஞ்சமாக வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தக்காளி இது 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு கூட நல்லா கலந்து கொடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம அது வந்து மிளகெல்லாம் போட்டதுனால காரம் இருக்கும். அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நமக்கு வீட்டு மிளகாத்தூள், ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் வந்து கடை மிளகாத்தூள் அதை போட்டு தான் வெறும் மிளகாத்தூளும் அதுதான் அதையும் போட்டுட்டு உப்பு ஆல்ரெடி வந்து நான் வதக்கும் போதே போட்டேன். அதனால் உப்பு போடலை. அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். நான் மஞ்சள் தூளும் வந்து நான் சிக்கன்லேயே போட்டு ஆல்ரெடி ஊற வச்சதுனால மஞ்சள் தூளும் போடல. உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கூட வந்து சிக்கனையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அந்த கிண்ணத்தில் இது வச்சுருந்தாலும் மசாலா அது கொட்டுனதில் இன்னும் கொஞ்சம் மசாலா இருந்துச்சு. அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சு இறக்கிட்டு பொறுமையாக ஸ்லோவில் கருவேப்பிலை, கொத்தமல்லி கூட கொதிக்க வச்சா சூப்பராக